ஐடி ஜாப்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு என்கரேஜிங் நியூஸு. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா ஐடி ஜாப்ஸ் வந்து டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, விப்ரோ இவங்கெல்லாம் வருஷத்துக்கு 2,00,000 பேர் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க பெரிய. இப்போ இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் வந்து ரெக்ரூட்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூவில் ரெக்ரூட் பண்ணுறது வந்து 60 to 70% குறைச்சி போயிடுச்சு. அப்போ எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க? வருஷத்துக்கு 60,000 அல்லது 70,000 பேர் தான் ஜாப் கிடைக்குது, ஐடி ஜாப் கிடைக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு 10,000 பேர் வந்து 2 வருஷமாக ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் செலக்ட் ஆகிட்டாங்க ஐடி ஜாபுக்கு. அதே மாதிரி டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 2,000 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம இருக்குது. ஸோ இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணுறாங்க? இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே பிளேஸ்மெண்ட் டிசிஎஸ் கம்பெனிக்காரங்க வந்து 40,000 பேர் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. ஒரு என்கரேஜிங் நியூஸு, இது ஒரு ஹாப்பி நியூஸ் டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் ஐடி ஜாப் மார்க்கெட் நல்லா இருக்கும்.